என்னம்மா? மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். நல்லது மச்சான். பேர்ல ஒன்றும் குறைச்சல. A to Z. வாங்கினதுல இருந்து இந்த பொருள்லாம் இங்கே தான் இருக்குது. ஏதாவது ஆர்டர் வந்தாலும் பரவாயில்ல, இதில் தூசி வேறு தட்டி வைக்கணும். குக்கர் வாங்கி தூங்க ஆரம்பிச்சிட்டான். முதலாளி முதலாளி ஃபோன் அடிக்குது. ஃபோன் அது புக்கு பக்கு. ஃபோன் அங்கே இருக்கு பாரு. ஹலோ கல்யாணம் எங்கயா பணம்? சார் பையன் வெளியே போயிருக்கான் சார். இப்போ வந்துடும் சார். பணம் எங்கயாண்ணா? பேங்க்ல செக் போட்டிருக்காங்க சார். பேங்க்லயா? ஆமா சார். எதுக்கு? 100 ரூபாய்க்கா? உனக்கு சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, வெக்கம் இல்ல, மானம் இல்ல, அறிவு இல்ல. சார் போன்ல சார்ஜ் இல்ல. எப்படி? இதெல்லாம் ஒரு பழப்பு. சே பாத்து வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. கேட் மீட் யூ. ஐயோ இங்கிலீஷ் பேசுறானே. வாங்க நீங்களும் வாங்க. நல்லா அது ஒரு ஒய்ஃப். ஓ ஒய்ஃபா? சாரி, நான் உங்க பிரதர்னு நினைச்சிட்டேன். உட்காருங்க. சொல்லுங்க. நான் தான் கல்யாணம் மேரேஜ் டெக்கரேட்டர் அண்ட் ஹெல்ப்பர் அண்ட் சப்போர்ட்டர். டெக்கரேட்டர் சரி, அது என்ன ஹெல்ப்பர் அண்ட் சப்போர்ட்டர்? அதாவது சார், கல்யாண வேலையில நீங்க ஏகப்பட்ட டென்ஷனா இருப்பீங்க சார். அதனால எல்லா வேலையும் நாங்களே எடுத்து போட்டு பண்ணிக்குவோம். வரவங்கள வான்னு சொல்லுவோம், போறவங்கள போன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னோம்னா பந்தக்கால் நடறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் நாங்களே பாத்துக்கிறோம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? அதாவது மேடம் இங்க சொல்லு சார், போன வாரம் அம்பத்தூர்ல ஒரு கல்யாணம். மாப்பிள்ள புல்லா தண்ணி போட்டு மட்டை ஆயிட்டான். மட்டையா? அதுக்கப்புறம் பசங்களை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். பசங்களை வச்சு மேட்ச் பண்ணி அடப்பா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு யோ மட்டையானோட கொண்டு போய் குளிப்பாட்டி ஃப்ரெஷ் ஆக்கி கையில பால் சொம்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் காமிச்சு வச்சா. ஏன் வழக்கமா பொண்ணு தானேயா பால் சொம்பு எடுத்துட்டு போகும்? பொண்ணு மட்டையா? அதை விடுங்க. உங்க வீட்டுல எப்ப கல்யாணம்? எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணும்? டெக்கரேஷன்லாம் உங்க இஷ்டப்படி பண்ணிக்கோ. ஓகே சார். இந்த ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களே, நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்? பொண்ணுக்கு போட வேண்டிய நகையில ஒரு 10 பவுன் குறையுது. ஏய் எந்திரியா எந்திரியா. நாங்களே காலையில வேணா டீ வாங்கி தரோனா வடை வாங்கி தரோனா பாத்துக்கிட்டு இருக்கோம். 10 பவுன் நகை பண்ண முடியல. அடிங்க எல்லாம் முருங்கைக்கு நீங்க வேஸ்ட் வாங்க. போட்டோம். கட்டி மீட்டிங். அதுக்கு மேல அந்த எதுவும் பண்ண மாட்டேன். பாமா அப்படிலாம் நல்லா நல்லா நல்லா. ஓகே ஒண்ணுல முதலாளி போன் வருது. வருது. வாடகை கேட்க போறாங்க, வாயில குத்த போறாங்க கொய்யால. சொல்லுங்க தம்பி. கல்யாணம் உன்கிட்ட பேசணும், சீக்கிரம் வா. இதான் வர்றேன் தம்பி. பில்டிங் ஓனர் கூப்பிடுறாரு. பாப்பா வாய் சைடு வாங்க போகுது. Get back, step back. Get back, step back. Ha! We be up in the club. Woo! Ha! We be up in the club. Woo! I love my herbs, boy, everywhere that I go. I love my herbs, dude, everywhere that I am. Get back, step back. Woo! Get back, step back. ஷாலினி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க போங்கடி, நான் வரேன். என்ன? நம்ம லவ் மேட்டர். நம்ம லவ் மேட்டரா? உன்னோட லவ் மேட்டர்னு சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போதே அவாய்ட் பண்ணிட்டல, அப்புறம் ஏன் மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ற? நம்ம கிளாஸ்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள யாரையாவது ட்ரை பண்ணு. ஷாலினி, எனக்கு வேற யாரும் வேணாம், நீ தான் வேணும். ஐயோ மேட், குழந்தை மாதிரி இந்த பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. ஐயோ ஷாலினி, என் லவ் எப்படி புரியுதுன்னு தெரியல உங்ககிட்ட. அங்க பார், எப்படி லவ் பண்றாங்கன்னு பார். அங்க பார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஷாலினி ப்ளீஸ், நீ இல்லைனா என் லைஃபே வேஸ்ட் ஆயிடும். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மளோட ஸ்டடீஸே வேஸ்ட் ஆயிடும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ண முடியாது. இந்த ஏஜ்ல இந்த மாதிரி ஃபீல் வர்றது நார்மலான விஷயம்தான். பட் நான் அதுக்கு தயாரா இல்லை. இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ண நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். Get back, step back. Get back, step back. ஷாலு, ஷாலு, அம்மா உனக்கு பிடிச்ச லஞ்ச் செஞ்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிம்மா. உள்ள வரலாமா? வாங்க. நீங்க? SRK பில்டர்ஸ், SRK தியேட்டர்ஸ், SRK குரூப் ஆஃப் கம்பெனிஸ். கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த SR கண்ணன் நான் தான். இவன் என் பையன் விக்கி,
இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. என்ன விஷயமா? என் பையனும் உங்க பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. என் பையனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் முறைப்படி சம்பந்தம் பேசலான்னு வந்தது. என்றியா ஐயோ சம்பந்தி என்னங்க சம்பந்திக்கு முந்திரி பேசுற அப்புறம் பெரிய மனுஷனோட பார்க்க மாட்டேன். என் பையன் ஆசைப்பட்ட நிறுத்தியா? அவன் தான் சின்ன பையனா, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு கல்யாணத்தை பத்தி பேச வந்துட்டியா நீ? நீ எல்லாம் அங்கிள் பயமுறா. வீடு தேடி வந்ததுனால மரியாதைக்காக உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. வெளியே போயா. செக்யூரிட்டி போதும், தேவையில்லை, நாங்களே போறோம். வாடா. back, step back. Get 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 back, step back. முதலாளி என்னன்னு கேளுங்க. தம்பி வர சொன்னீங்க. என்ன கல்யாணம்? கல்யாணம் அண்ணனா? என்னையா தம்பி? நான் வேணா வாடகையை அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன் தம்பி. சார் போன மாசம் தான் பெண்டிங் வச்ச மாதிரி சொல்றீங்க. கடையை ஓபன் பண்ணல இருந்து இன்னும் கொடுக்கலையடா. என்ன பண்றது தம்பி, வர்ற வருமானம் வாய்க்கும் வயிறுக்கு சரியா இருக்கு. என்ன வயிறு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தா நீங்க வாடகையே தர வேணாம். இன்னொரு விஷயம். என்ன சொல்றீங்க தம்பி? 5 வருஷத்துக்கு அந்த கடையை உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் தம்பி. நம்ப முடியலையே. ஆனா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க தம்பி, காத்துட்டு இருக்கோம். இந்த கல்யாண ஆர்டர் உங்களுக்கு தானே வந்திருக்கு. கொண்டாங்க பார்க்கல. நம்ம ஆர்டர் தான் முதலாளி. ஆமா தம்பி, நாங்க இந்த டெக்கரேஷன் தொழில ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு முதல்ல வந்த பெரிய ஆர்டரே தான். நீங்க இந்த கல்யாணத்துக்கு போகும்போது எங்க ஆளுங்க 2 பேரையும் உங்க கூட கூட்டு போகணும். என்ன தம்பி, இது என்ன பெரிய விஷயமா? 10 பேர்த்த அனுப்பி கூட்டு போறேன். இவங்க 2 பேர் தானே. இவனுக்கு 2 பேரும் 10 பேர் சம மூடு. தம்பி, ஏதோ நான் தான் ஆர்வத்துல போகும்போது கூட்டு போறேன்னு, இவங்களை எதுக்கு நான் கூட்டு போனோம்? பொண்ணை தூக்குறதுக்கு. எவனோ எதையோ தூக்குறான். பொண்ணை தானே? பொண்ணா? தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? எந்த பொண்ணு? கல்யாண பொண்ண. கல்யாண பொண்ணா? ஐயோ தம்பி, 5 வருஷம் பில்டிங் ஃப்ரீயா வச்சுக்கன்னு சொல்லிட்டு 10 வருஷம் உள்ள தள்ள பாக்குறீங்களே, அப்ப கடையாரு பாத்துப்பான். இவனும் வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தான் வரப்போறான். அப்படிலாம் எதுவும் நடக்காது. பொண்ணை தூக்க போறது என் ஆளுங்க தான். இவங்கள உங்க ஆளுகள் சொல்லி உள்ள கூட்டு போனா மட்டும் போதும். ஐயோ பயமா இருக்கே. யோ ஏயா பயன் சாவற? அதான் தெளிவா சொல்றாருல, பொண்ணை நீயா தூக்க போற? அவங்க ஆள் தான் தூக்க போறாங்க. டேய், அவங்க தூக்குனாலும் போலீஸ்ட்ட மாட்டதுக்கு அப்புறம் என்ன தண்டா தூக்குவாங்க? அட போயா, புரியா பேசிக்கிட்டு இருக்க. பார், நல்ல சந்தர்ப்பம், இதை மிஸ் பண்ணிடாத. கடையை 5 வருஷத்துக்கு வாடகையா இல்லாம ஃப்ரீயா தரங்கிறாரு. கொஞ்சம் பழச திரும்பி பாரியா. இந்த பக்கம் திரும்பியா. ஏன் தம்பி, அந்த கல்யாண பொண்ணை தான் தூக்கணுமா? வேணும்னா அம்மா, சித்தி, அக்கா, தங்கச்சி யாராச்சும். யோ தம்பி, பொண்ணை தானே லவ் பண்ணுது, அவங்க ஆத்தாலே லவ் பண்ணுது. இன்னும் போட்டனா டைனோசர் பதறான். சொல்றத மட்டும் செய்யா. இது உங்களுக்கு தான். எனக்கா? தம்பி, இந்த காரியத்துக்காக வெளிநாட்டு பணம்லாம் கொடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. ஏயா சாவடிக்கிற? இன்னும் ஒரு சைஸா கூப்பிடுறானுங்க. ஷாலினி, பார்த்து ஓட்டல அறிவு கட்டவன. பிரேக்கை இப்படியால போடுறது? மெதுவா போட மாட்டேன், தூக்கி வெளியே போட்டுருப்பேல. மூட்டப்பல. ஐயோ ஐயோ. இளம்சு, கல்யாண வீடு வந்துல ஆளாளுக்கு கபகபன்னு இறங்கி பம்பரமா வேலை செய்யணும். போன கல்யாண வீடு மாதிரி பொங்கலை திருப்பிட்டு பொந்துக்குள்ள உட்காந்தீங்க, விளக்கு மாதிரி பிஞ்சு போன்னு சொல்லிவிட்டாமா. என்ன சவுண்டா காணும்? லொகேஷனே இப்பதானே ரீச் ஆயிருக்கும், அதுக்குள்ள கொரட்டை உரிய உங்களை வச்சு வேலை வாங்கினா விளங்குமா? அதெல்லாம் விளங்கும். விளங்குற மாதிரி தான். வெப்பன்ஸ் அள்ளி வெளியே போடுங்களே. அந்த ஆள் தான் சொல்றால, எல்லாத்தையும் வெளியே மாப்பிள்ளைக்கு மேல கூட்டு வந்திருக்கேன், வாங்க வெளியே. எல்லாம் வெளியே வெளியே போகல. தினமானது வச்சு நான் எப்படி வேக்க போறது? ஹலோ, நெல்லை முத்துவ சுவையில சாய்க்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாதுங்க. ஓப்பனிங்லே பல்ட்டியா? என்ன முதலாளி, விழுந்துட்டீங்களா? இல்ல, உருண்டுட்டேன். முதலாளி பார்த்து இறங்க வேண்டி தானே? பார்த்து தாமல இறங்கினே. ஆப்ப உருவிட்டு போனது யாருல? அது புது பசங்க முதலாளி. புது பசங்க ஆப்ப உருவக்கூடாது.
இது 20 வருஷம் வண்டி. 15 வருஷமா சிலிண்டர் அண்டை கொடுத்தால சீட்ல உட்காந்துருக்கேன். அதை நீ அவனுக்கு சொல்லணுமா வேண்டாமா? அவன் புடிட்டு போயிட்டா நான் மல்லா கடிச்சு ரோட்ல நடக்கம்ல. அது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. என்ன சுறுசுறுப்பு தோற மாதிரி பண்ணிட்டு மூஞ்சி மோர கட்டையும் பாரு. இங்க பாருல, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்க வந்து போற இடம். உங்க சேட்டைகள்லாம் உள்ள அடக்கி வச்சுக்கிடுங்க. என்ன குறிப்பா வயசு பிள்ளைங்க நிறைய இருக்கிற இடம் பாத்தியா? சூப்பரா இருக்கு முதலாளி. செவிட்டு பேந்து போ. இந்த ஜொல்லு வடிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா வேலையை கவனிங்களே. புரிஞ்சால? எல்லாரும் வர சொல்ல. இன்னைக்கு தான் நம்ம ஓனர் கண்ணுக்கு புடிச்சா என்னது மச்சான்? சூப்பர் ஃபிகருங்கடா. யூத்தோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா தெரியுது மச்சான். டேய் ஆயாங்கடா. கேழ்விங்க எல்லாம் லெகின்ஸ் போடுறதுக்கு லைசென்ஸ் வாங்க சொன்னோம் மச்சான். பேத்திங்களோட லெகின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுன்னு கடுப்பு ஏத்துதுங்க பாரு. மச்சி அங்க பாடுறா. தம்பி அண்ணா ராஜா ஏ மக்கா கேப்ல கெட்ட வார்த்தையை போட்டானு. முதலாளி தானே ஞாபகம் இருக்கா? ஆமா அது எப்படி ஸ்ட்ரெச்சர் நல்லா இருக்கா? இதை மட்டும் வீட்டுக்காரன் கேட்டான்னு வையே அடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பி விட்டுருவான். அது என்னல இன்னும் வேலைக்கே உள்ள கால் எடுத்து வைக்கலையே, அதுக்குள்ள வாசல்ல பால் காய்க்கல. ஏன் அது என்னல வேலை கட்டு வரும்போது மட்டும் முதலாளி வேலை கொடுங்க அப்படின்னு குனிறியே, வேலை கொடுத்த முதலாளியே குனிய வச்சு கும்மி அடிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வேலை தரும்? சரியான டிஸ்டர்பன்ஸ் பேசிட்டே இருக்காங்க. குவாட்டர் பாட்டிலுக்கு குவாட்டு போட்டு லுக்கு. ஆமா அங்க எவ்வளவு பார்த்துட்டு இருக்கா? இல்ல முதலாளி, அந்த ஆயா பின்னாடி பாக்குறதுக்கு உங்க பொண்டாட்டி மாதிரியே இருக்கு முதலாளி. இவன் வயசுக்கும் சைஸுக்கும் தகுந்த மாதிரியால பேசுறான். இல்ல முதலாளி, இல்ல முதலாளி அப்படி இருக்கு. உங்களால எவன்ல ரெக்கமெண்ட்? ஓ மிஸ்டர் விக்குமண்டை ஜி, நீங்க தானே இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணது? அற்புதமான ஆளை கொண்டு தெரியுங்களே. இவங்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய இடத்துல கொண்டு உட்கார வைப்பாங்க. அது வேலூரா பாளையங்கோட்டையான்னு முடிவு பண்ணிக்க. ஐயோ இவங்களெல்லாம் வச்சு நான் எப்படி சமாளிக்க? நாங்கெல்லாம் கக்கூஸ் போறதுக்கே கட் அவுட் வைக்கிறவங்க மெட்ராஸ் வரைக்கும் வந்திருக்கோம். சும்மா வருவோம். என்ன மாப்பிள்ள? மாமா வாங்கடா. வாங்கண்ணா வாங்க. என்னம்மா எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க நீ? கும்புற மச்சான். என்னம்மா பன்னீரை வெந்நீர் மாதிரி தெளிக்கிற? நாங்கெல்லாம் பாத்ரூம் போறதுக்கே பன்னீர் தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க போலாம். வாங்க.